ஒரு பர்ஃபார்மர் அந்த சீன் அவ்வளோ நல்லா அவ்வளோ உருக்கமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப உணர்ந்து பண்ண ஒரு சீன் அந்த சீனில். வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். லைக் ஹர் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். வெரி வேணும்டா. வெரி வெரி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சும்மா நெருப்புல குதிச்சிட்டு ஐயோ சுடுதே சுடுதேன்னு அங்கேயே இருந்தீங்கன்னா அங்கேயே சுட்டு சாம்பலாயிடுவேன். எது குறுக்க வந்தாலும் எட்டி வளைச்சிட்டு ஓடுறான். தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு ஸ்டேஜை கொடுத்த டேரக்டர் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஏன்னா இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச காடு என்னோடய டேரக்டர் சார் தான். ஒரு டேலண்ட் இருக்கவங்களுக்கு தான் டேலண்ட் எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு தெரியும். ஏன்னா பிகாஸ் டேரக்டர் சார்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. என்ன மாதிரி டேலண்டான பர்சன்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு நினச்சி என்னை இங்கே உட்கார வச்சுருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் சார். அதுக்கப்புறம் விக்ரம் சார், அவரை பற்றி சொல்லவே வேணாம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லோரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சாரோட சட்டையே பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு சாதா ஒரு சின்ன நடிகை என்ன சட்டையை பிடிக்கிற அளவுக்கு சார் ஒத்துக்கிட்டாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கும். அந்த கலைக்காக எவ்வளோ டெடிகேட் பண்ணியிருக்காரு சாரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். அதுக்கப்புறம் என்னை யாருனே தெரியாத ஒரு பொண்ணை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்ச என்டையர் ஃபுல் டீமுக்குமே, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும் எல்லாருக்குமே, என்னோட பேரன் நடித்த ஸ்ரீமன் சார் ப்ளஸ் எல்லாம் பெரிய ஆள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. இவங்க வந்து கப்புள் ஆஃப் மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா விஜய் டிவியில் வர சின்ன மருமகள் என்ற சீரியல்ல சாவித்ரி என்ற கேரக்டர் பண்ண மதனி என்ன சொன்னீங்க இப்போ? சின்ன மருமகள் என்ற சீரியல்ல சாவித்ரி என்ற கேரக்டர் பண்ண பானுமதி மேம் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் சம் டைம். இந்த இன்டர்வியூ நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கே ரொம்ப தேங்க்யூ. என்ன இன்வைட் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஜேர்னி பேசிக்கலாக வந்து எதனால மீடியா சூஸ் பண்ணீங்க? எதனால சீரியல்ஸ், எஸ்பெஷலாக சீரியல்ஸ்? இல்லை இந்த ப்ரொஃபஷன் வந்து பிடிச்சுதான் வந்தீங்களா இல்லை ஆக்சிடென்டெல்லாம் நடந்ததா? பிடிச்சுதான் ஆக்சிடென்டா அப்படின்றதெல்லாம் தாண்டி டெய்லியும் எனக்கு ஒரு வருமானம் வேணும். அது எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய வழியில நான் ட்ரை பண்ணி எதுவுமே எனக்கு கிடைக்கலன்ற போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே போனால் இம்மிடியேட் இன்னைக்கு போனால் 500 rupeesன்றது எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு என் ஃபேமிலியை ரன் பண்ணலாம். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்பொழுது தான் இந்த இண்டஸ்ட்ரியை நான் சூஸ் பண்ணேன். ஸோ இண்டஸ்ட்ரியை நான் சூஸ் பண்ணிச்சேன், நான் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணலான்றதை தாண்டி எனக்கு இன்னைக்கு ஒரு அமௌண்ட் வேணும். அந்த அமௌண்ட்காக நான் தான் இந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி அதுக்குள்ள நான் வந்தேன். ஓகே சூப்பர். அதே நேரத்தில் உங்களுக்கு இப்போ ஆக்டிங்குமே ஒரு பேஷனேட்டாக மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. இதில் வந்து யூர் லைக்கிங் திஸ் ப்ரொஃபஷனாக இது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக மட்டும் ஓகே ஒரு இன்கம் ஜென்ரேஷனாக மட்டும் பார்க்க இல்லை. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்பொழுது வெறும் இன்கம்காக தான் வந்தேன். ஆனால் இங்கே இருக்க காம்படிஷன், இங்கே இருக்க நிறைய பேரை பார்க்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். சரி, மணிக்காக வந்ததை தாண்டி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு கிடைக்காத எத்தனோ பேர் இங்க பின்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில நம்மளும் ஒரு சாதனையாளர்ன்ற ஒரு லிஸ்ட்லயாவது வரணும். ஜெயிக்கலன்றதை தாண்டி அந்த லிஸ்ட்லயாவது இடம் பிடிக்கணும்ன்ற இப்பதான் அந்த ஒரு ஆர்வம், பயங்கர இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதனால ஃபுல் ஃபிளட்ஜா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த சின்ன மருமகள் சீரியல் சாவித்ரி கேரக்டர்லயே இப்போ போயிட்டு இருக்க சீன்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோட ஆக்டிங் எல்லாத்தையும் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரொஃபஷனில் இருக்க நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு மாம், இந்த மீடியா ப்ரொஃபஷனில் இருக்கிறதுக்கும் வேற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன், என்ன ஸ்ட்ரகிள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் மற்ற ப்ரொஃபஷனில் ஒரு டைமிங் இருக்கும், ஒரு 9 to 6 ஜாபோ இல்லை வந்து கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஷூட்டிங் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஒரு மந்த்தில் வந்து நீங்கள் வந்து சில விஷயம் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணும். அப்படின்னு நம்ம ஒரு ஃபேமிலியும் இதையும் மேனேஜ் பண்ணுறது, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் கொஸ்டின். ஏன்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலையும் வெளியில இருந்து பாக்குற பீப்புள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க என்னடா நடிக்க போறாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, போறாங்க, ஜாலியா இருக்காங்க, இவங்க வந்து பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு நிறைய ஹாப்பி லைஃப் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. நிஜமாலுமே ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலி விமன் என்னதான் ஃபேஸ் பண்றாங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டா நிறைய பேர் நாங்க லேடிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொன்னோம்னா ஒரு விஷயம் 2 விஷயம் தான் பத்தாது. டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து அவங்கள விட எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஒரு நார்மல் ஃபேமிலி விமனுக்கும் எங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு.
அவங்க என்னன்னா ஈஸியா அவங்க என்ன வேணா பண்ணலாம். நாங்க இதுதான் பண்ணணும்னு இருக்கு. சாப்பிடுற சாப்பாடு கூட காலையில எழுந்தாங்கன்னா அவங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு இமிடியேட்டா அவங்களோட வேலை நாங்க டயட்ல இருக்கணும். சரி, அங்கதுல இருந்தே எங்களோட ஸ்ட்ரகிள் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இதை தாண்டி எங்க ஃபேமிலியில இருக்க அத்தனை பீப்புளையும் நாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்தணும். அங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்தாம நாங்க போய் ஒர்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, எங்களால ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எங்க வேலையிலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, வீட்லயும் யாரையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதனால ஓவர் ஸ்ட்ரகிள், பெண்கள்னாலே ஸ்ட்ரகிள் தான். அதுலயும் ஒரு மீடியா பர்சன் போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி காலையில எழுந்து போய் ஒர்க் முடிச்சுட்டு திருப்பியும் வந்து ஃபேமிலியை தான் நாங்க வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. பட் உங்களுக்கு இந்த பிட்வீன்ல ஃபேமிலி டைம் உங்களுக்கு கிடைக்குதா? பிகாஸ் சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க மெயின் கேரக்டர்ல இருக்கீங்க, நிறைய ஷூட் ஸ்கெடியூல் இருக்கும். பட் ஃபேமிலி டைம் எப்படி ஒதுக்க முடியுது உங்களால? அப்படியெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. குடும்பம் வேற, எங்களுக்கு சீரியல் போய் ஒர்க் பண்ற இடம் வேறலாம் கிடையாது. எங்களுக்கு இது ஒரு ஃபேமிலினா சீரியல் நடிக்க போற அந்த இடமும் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி தான். ஸோ இதை நாங்க வந்து பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. எப்போ எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைம் எங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எப்பெல்லாம் டைம் கிடைக்கையோ அப்போ எங்க சீரியலோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். போத் ஆஃப் எங்களோட ஃபேமிலி தான். இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபேமிலியா இருந்தாலும் ஒர்க்குக்கு கொஞ்சம் கொடுப்போம். பிகாஸ் சீரியல்ன்றது வந்து மக்களை போய் இமிடியேட்டா ரீச் ஆகுற ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளோட பர்சனல் சந்தோஷத்தெல்லாம் பார்த்தோம்னா அது கொஞ்சம் அடிப்படும்ன்றதுனால கொஞ்சம் எப்போ சீரியலுக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் ரெடியா இருப்போம். முக்காவாசி சாவித்திரியா இருப்பேன், ஐ மீன் சின்ன மருமகள் சாவித்திரியா இருப்பேன், கால்வாசி தான் ஃபேமிலியோட இருப்பேன். வீட்டுக்கு வந்தாலும் அந்த யோசனைலாம் இருக்கும். என்ன இருந்தாலும் என்ன பண்ணாலும் ஃபேமிலி சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்துவோம். லைக் எங்களோட சீரியலுக்கும் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிடுவோம். சாவித்ரி கேரக்டரோட ரீச்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very good reach. லாஸ்ட் 1.5 இயரா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நான் வந்து இது ஒரு ஜெனரலா ஒரு ஆர்டிஸ்டா நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்பீங்க. இந்த ஒரு ஜேர்னி 1.5 இயருக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. பட் புதுசா ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ புதுசா சேனல்ல இல்ல பொதுவாக வந்து ஆர்டிஸ்ட் ட்ரை பண்றவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு ஜேர்னி இருக்கு. ஜேர்னி வந்து இதை நீங்க பண்ணியிருப்பீங்க. அப்ப இருந்த உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரீட்மெண்ட்கான ஒரு விதம். ட்ரீட்மெண்ட்னா என்ன மீன் பண்றேன்னா அவங்க நம்மளை இல் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல. பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்கு. இதோட டிஃபரன்சியேஷன் எப்படின்னு பாருங்க. டிஃப்ரெண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது, ரீச்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்போ என்னைக்கு என்ன வாய்ப்பு கிடைக்க போராடணுமோ அதே போராட்டம் தான் இன்னைக்கு வெளியே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக ஒரு போராட்டம், வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த வாய்ப்புல நம்ம நல்லா பண்ணணும்ன்ற ஒரு போராட்டம். சோ தக்க வச்சுக்கிறதுக்கு. அதனால வந்து அப்பக்கும் இப்பக்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டா அப்ப விட இப்பதான் எங்களுக்கு நிறைய ப்ரெஷர். இந்த இடத்த விட அடுத்த லெவல் போகணுன்றதுக்கான போராட்டங்கள், ஓட்டங்கள், அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எங்களை நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. சாவித்ரியா வந்து பார்த்துட்டு பானுமதியா பார்க்கும்போது நிறைய பேரால ரெக்கக்னைஸே பண்ண முடியாது. ஏன்னா அதோட லுக்கே வேற. ஸோ அடுத்த கேரக்டருக்கு போகும்போது என்னோட லுக்கே வேற மாதிரி நான் காட்டணும். ஸோ இதுக்கான போராட்டங்களும் ஓட்டங்களும் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால டிஃப்ரெண்டெல்லாம் பார்க்க முடியாது. எல்லா டைமும் ஒரே டைம் தான். வாய்ப்பு கிடைச்சா ஒரு மாதிரியான போராட்டம், வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரியான போராட்டம். ஸோ என்ன பொறுத்தவரையிலும் சினிமா பீப்புளுக்கு என்னைக்குமே போராட்டம் தான். ஒரு உச்சத்தை அடையிறாங்க பார்த்தீங்களா, அன்னைக்குதான் அந்த போராட்டம்ன்றது ஸ்டாப் ஆகும். அன்னைக்கும் வேற மாதிரி ஒரு போராட்டம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டோம், அந்த இடத்துல நம்ம அப்படியே இருக்கணும்ன்றதுக்காக ஒரு போராட்டம். ஸோ என்னைக்குமே வந்து போராட்டம்ன்றது இருந்துட்டே தான் இருக்கும். அதுல டிஃப்ரெண்ட்லாம் பண்ணி பார்க்கறதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப அப்படிலாம் இருக்காம எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். இப்போ மூவிஸ்ல நீங்க பாருங்க, கப்பல் ஆஃப் மூவிஸும் பண்ணிருக்கீங்க. சீரியல்ஸ் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி உங்களோட மூவி ஜர்னி வந்துருக்கு. அதில் ஸ்பெஷல் சொன்னால் ஸ்கெட்ச் மூவி. ஸ்கெட்ச் மூவியில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சந்தர் டைரக்டராக இருக்கட்டும், விக்ரம் சார் ஆகட்டும், அதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணுவீங்க? ஷேர் பண்ணுவேன். விக்ரம் சாரே என்னை பற்றி யூடியூப்லேயும் பேசியிருக்காங்க. அந்த மோரோவர் ஒரு 100 days செலிப்ரேஷன்ல விக்ரம் சார் மைக்ல என்னை பத்தி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, ஐயோ நல்லா ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஏன் அந்த வார்த்தை அவர் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்னன்னா வந்து என்னோட ஹஸ்பண்ட் இறந்துருவாரு. அவர் அழுகிறத நான் போய் ஃபீல் பண்ணி நான் அழுகுறேன். அப்ப விக்ரம் சார் வராரு.
அந்த சீன்ல வந்து விக்ரம் சார் வந்து எனக்கு ஆறுதல் சொல்றாரு. நான் வந்து அப்போ ஒரு 9 மாசம் பிரெக்னன்ட் லேடி. சோ எனக்கு ஆறுதல் சொல்ல வர்றாரு. நான் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அந்த இது பாத்தீங்கன்னா. அப்ப நான் ஒரு ஷர்ட்டை பிடிச்சி ஏன்னா இவரை கூட்டிட்டு போனேன் அப்படின்னு கேட்கிற ஒரு ஷார்ட் தான். நான் ஷர்ட்டை பிடிச்சி நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, விக்ரம் சார் கூட நடிக்கிறோம், ஏதாவது ஒரு திட்டத்துல நம்ம வந்து ஒரு பேர் வாங்கணும் அப்படின்ற உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வம் தான் பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே உள்ளுக்குள்ளலாம் ஓடுது ரத்தம், ஏதாவது ஒண்ணு பண்ண மாட்டோம். அதை வேற எதுனா பண்ணியிருந்தா பரவாயில்ல. விக்ரம் சார் ஷர்ட்டை பிடிச்சி இப்படி பண்ணும்பொழுது விக்ரம் சாரோட ஒரு நெஞ்சு முடியெல்லாம் 4-5 பிச்சு போட்டோன்னே சார் அந்த டைம் எதையும் வெளிக்காட்டல. அதுக்கப்புறமா சொல்ற கொஞ்சம் பார்த்து பிடிமா, நெஞ்சு முடியெல்லாம் ரொம்ப மல்டிபிள் டேக்ஸ் எல்லாம் ஒரு 2-3 டேக்ஸா ரொம்ப எல்லாம் போல 2-3 டேக்ஸா. சார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன். வளர்ற கலைஞர்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து நீ இப்படி பண்ணு, சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் விக்ரம் சார். சோ அதனால எனக்கு அந்த அவரு கொடுத்த ஸ்பேஸாலதான் என்னால அவ்வளவு நல்லாவும் அந்த சீன்ல பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயம் வந்து என்னை பத்தி பேசினாரு, நல்லா டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட் அப்படிலாம் சொன்னாங்க. அது ரொம்ப சாரோட வாயிலிருந்து, விக்ரம் சாரோட வாயிலிருந்து வாங்கினது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி. இப்போ வந்து அதான் மறுபடியும் இந்த சீரியல்ல ஜேர்னி இருக்கிறதுனால இப்போ மூவிக்கா திருப்பியும் வந்து உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் தேடி இருக்கீங்களா, இல்ல அதுவா வந்திருக்கா? எனி ப்ராஜெக்ட்ஸ் இல்ல, இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு மூவியே எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல வந்து ரொம்ப ஃபைட் அந்த மாதிரிலாம் ஒரு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் விஜயசாந்தி ரேஞ்சுக்கு ரெடி ஆகணும்னா ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வெரி சூன் வந்து அதை நான் சொல்றேன். மேம், இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க, பட் உங்களுக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு சீரியல்ல கூட இருக்கலாம் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், இல்ல படத்துல இருக்கலாம். இலக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுல நீங்க ஏதாவது ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கீங்க? ஆமா, ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கு. ஆனா அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் நிறைவேறுமானே தெரியல. ஏன்னா வந்து நடிக்க வரும்போது பெருசா எந்த ட்ரீமும் எல்லாம் இல்ல. ஆனா இப்போ ஒரு ட்ரீம் இருக்கு, கொஞ்ச நாளா இருக்கு. நடிகர் விஜய் சாருக்கு அம்மா ரோல்ல நடிச்சிட்டு என்னோட லைஃப வந்து இதெல்லாம் நீங்க சொல்லணும்ன்றதுக்காக நான் இந்த வார்த்தையை சொன்னேன். நானே இப்ப ஒரு ஹீரோயின் சொன்னா நீங்க கலாய்ப்பீங்க, அந்த கலாய் வாங்கக்கூடாதுன்னா நான் ஒரு அம்மா ரோல்னு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, அதுக்காக தான். இருந்தாலுமே வந்து அந்த மாதிரி ஒரு மதர் கேரக்டர் கிடைச்சி விஜய் சாருக்கு பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் லேட் என்ட்ரி தான், அதனால ஒரு மதர் கேரக்டர் விஜய் சார். மதர் கேரக்டர் நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. எனக்கு அது வந்து அது மட்டும் சொல்லுங்க. ஒரு அக்காவா நடிக்கலாம், இல்ல வந்து ஹீரோயினோட ஒரு ரிலேட்டிவா நடிக்கலாம். எதனால மதர்னு சூஸ் பண்ணீங்க? ஏன் மதர் கேரக்டர் நடிக்க கூடாது? சரி சொல்லுங்க. இல்ல எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும்னு நினைக்கிறேன். அக்கா கேரக்டர்னும் போது அக்கா கிட்ட இவ்வளவுதான் பேச முடியும். என்னக்கா இப்படிக்கா இருக்கா, பூனை அக்கா. ஆனா அம்மான்றது சோகத்தை கன்வே பண்ணலாம், லவ்வ கன்வே பண்ணலாம், நெஞ்சு மேல சாயலாம், என்ன வேணா பண்ணலாம். நான் வந்து விஜய் சாருக்கு ஊட்டலாம், அம்மாவா இருந்தேன்னா என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு ஒரு குறுகிய வட்டமே கிடையாது. அம்மானா என்ன வேணா பண்ணலாம். அவருக்கு விஜய் சார் கரை நடக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னா நான் ஒரு பக்கத்துல நிக்கலாம். அக்காவா இருந்தா நான் நிக்க முடியாது, ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். மாமா எங்க இருக்காரோ அங்கதான் அக்கா நிற்பாங்க. ஸோ இதனால ஒரு மதர் கேரக்டர்ன்றது வந்து எனக்கு என்னமோ அது ஒரு தோணுச்சு. மதர் கேரக்டர் கிடைக்கணும், விஜய் சாருக்கு வந்து ஒரு மதரா பண்ணணும். அப்படி கிடைச்சா அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரி போனா, ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியோ இல்ல ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியோ போனா அங்க போய் அங்க யாரெல்லாம் இருக்காங்களோ பெரிய ஸ்டார்ஸா இருக்காங்க, மம்முட்டி சார், அவங்களுக்கு ஒரு மதரா பண்ணும். இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய சாதிச்ச ஒரு ஆளுக்கு ஒரு மதர் கேரக்டர் பண்ணிட்டு என்னோட இதுவை வந்து கோலை வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம் நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி விஜய் சார் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது எனக்கு பெரிய சோகம். பரவாயில்ல. இப்போ சரி, விஜய் சார் நடிக்க மாட்டாரு, அடுத்த அவரோட என்ட்ரி பொலிட்டிக்கல் என்ட்ரில இருக்கு. ஓகே, அவருக்கு ஓட் போடுவீங்களா? டைரக்டா क्वेश्चन கேக்குறேன். விஜய் சாருக்கு போடாம வேற யாருக்கு போட போறேன்? ஏன்னா டை ஆஃப் த ஃபேன். நான் ரொம்ப வருஷமா அவர் படத்துல நடிச்சாலே அவரை மட்டும் தான் நான் பார்ப்பேன். என்ன எத்தனை ஃப்ரேம்ல யார் வந்தாலும் சரி அவரை மட்டும் போப்பேன். ரொம்ப தீவிரமான ரசிகை. என் பக்கத்துல உட்காந்து விஜய் சார் படம் பார்க்கும்போது என் பக்கத்துல யார் உட்காந்து பார்த்தாலும் அவங்களுக்கு அடி அந்த மாதிரி, ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இன்வால்வா பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு அரசியலுக்கு வராருன்னா என்னோட முழு சப்போர்ட் விஜய் சாருக்கு தான் இருக்கும். மேபி எனக்கும் அரசியல்ல அவர் கூட சேர்ந்து பயணிக்கணும்ன்ற பெரிய ஆசைலாம் இருக்கு. ஒரு பேச்சாளராகி அந்த கட்சியை தூக்கி நிறுத்தணும்ன்ற ஒரு ஆசைலாம் இருக்கு. சரி பார்க்கலாம், மேபி. ஓகே, சூப்பர். விஜய் சார் அவருக்கே பரவாயில்லைன்னு தெரியல. புசி ஆனந்த் சார் இது எந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா கட்சியில ஒரு பொறுப்பு மட்டும் மேமுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. அப்படி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். அடுத்தது வந்து
ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டாரை பத்தி கேட்கணும். ஓகே ஓகே, அவர் ரீசெண்டா ரொம்ப ஃபியூ மந்த்ஸா பாப்புலர் ஆயிருக்காரு. ஓகே, அவர் கூட உங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன். நீங்க நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஸ்டார்ன்ற ஒரு வார்த்தைக்கு முன்னாடி எது வேணாலும் ஆட் பண்ணலான்ற மாதிரி வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆட் பண்ணிருக்கீங்க. வாட்டர் மெலன் ஸ்டார் கூட ஒரு வீடியோ பார்த்தோம். ஓகே, நான் இப்போ என்ன சரி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணோம் எல்லாம் ஓகே, என்ன பர்பஸ் அந்த வீடியோ பண்றதுக்கு? என்ன பர்பஸ்? அதாவது ஜாலியா பண்றது வேற. பட் இப்போ ஒரு ஃபேம் வந்துட்ட அப்புறம் ஒரு 2 செலிபிரிட்டிஸ் அவர்தான் செலிபிரிட்டி. ஓ சரி, ஓகே ஓகே, அவர் ஒரு விதமான செலிபிரிட்டி, நீங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனலா செலிபிரிட்டி. அவரு இப்போ பாப்புலரா இருக்கு. அவர் நாலு இடத்துக்கு போனா அவருக்கு செல்ஃபிஸ் கேக்குறாங்க. ஒரு மாதிரி பாப்புலரா இருக்கிறாரு. 4-5 படம் பண்றாரு. ஆமா. இப்போ இது ஒரு கொலாபரேஷன் நடந்திருக்கு. இந்த கொலாபரேஷன் எதுக்கு? அதாவது 2 பேரும் ஆல்ரெடி பாப்புலரா இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் நீங்க இருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு பெரிய சேனல்ல இருக்கீங்க. என்ன பர்பஸ்? எதனால இது மறுபடியும் இதை வந்து அதாவது இவர் கூட பண்ண வைரல் இல்ல அவங்க கூட பண்ண வைரல் அப்படியா இல்ல என்ன ரீசன்? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் கூட பண்ணாதான் வைரல் ஆகணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் யாருக்குமே கிடையாது. எனக்கு மட்டும் யாருக்குமே கிடையாது. அவங்களோட தாட் ப்ராசஸ்ல அவங்க என்ன நினைச்சு பண்ணணும்னு நினைச்சா யார் வேணா எப்படி வேணா வைரல் ஆகலாம். இவர் கூட பண்ணிதான், அதுவும் வாட்டர் மெலன் ஸ்டார் கூட பண்ணித்தான் வைரல் ஆகணும்ன்றதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி ஒரு நாள் நாங்க மீட் பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி மீட் பண்ணோம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் 2 பேரும் பண்ணோம். ஸோ அவர் சென்னை வந்தா நான் மீட் பண்றேன் மேடம் உங்களை அப்படின்ற மாதிரி பேசினாரு. ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணோம். அப்போ ஒரு ரீல் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்படி ஒரு ரீல் பண்ணோம். அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவர் நிறைய ரீல் பண்ணலாம் மேம் அப்படின்னு நான் லைவா பண்ற மாதிரி என் காலெல்லாம் பிடிச்சி என்ன விழ வச்சு, அது வேற மாதிரி சிம்பு மாதிரி வல்லவர் மாதிரி பண்ணி என்ன விழ வச்சு ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க. ஃப்ரேம் அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒண்ணுதான் பண்ணோம், ஒண்ணுதான் பிளான் பண்ணோம். அவரு என்ன சொன்னாருன்னா இன்னும் 2-3 பண்ணலாம் மேம் அப்படின்னு அவர் கேட்டுட்டதுனால நான் பண்ணிட்டேன். ஸோ அது இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் தப்பா எடுத்துக்காதீங்க, நிறைய பேர் என்ன கேக்குறாங்க ஏன் அவர் கூட பண்ணீங்க, ஏன் அவர் கூட பண்ணீங்க, ஏன் அவர் கூட பண்ணக்கூடாது? அவர் உண்மையா சொல்றேன், அவரால் வந்து எனக்கு எந்த யூஸ் எதுவுமே கிடையாது. அவரோட வழியில போறாரு, என்னோட ஒரு ஹியூமன், அவ்வளவுதான். என்ன பொறுத்தவரை அவர் பெரிய ஸ்டார் அப்படியெல்லாம் கிடையாது. இல்ல அவரை பத்தி புகழ்ந்து பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் லைக் ஒரு வீடியோ பண்ண, அதுக்கு எனக்கு ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது. இவனை நீங்களே பெரிய ஆள் ஆக்கி விடுறீங்க, இவங்களை நீங்களே வந்து இது பண்றீங்க, அதை பண்றீங்க, இந்த தப்பான கமெண்ட்ஸ் நாங்க கமெண்டே நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு பிடிக்கல, அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். தேவையில்லாம அன்வான்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதனால ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு என்னன்னா பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, நான் பண்ணேன், அவ்வளவுதான். அதை தாண்டி நான் ரெகுலராவோ அவர் கூட வந்து எங்க போனாலும் அவர் கூட ஒரு ரீலோ அப்படிலாம் கிடையாது. அன்பார்ச்சுனேட் நடந்தது ஒரு ரீல் போட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னோட இன்ஸ்டாகிராம், என்னோட விருப்பம், நான் போட்டேன். அது யார் கூட வேணா போடுவேன். மேபி நீங்களே வாங்க ஒரு ரீல் பண்றான்னு சொன்னா போட போறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைச்சு பப்ளிக் வந்து ஏன் அவர் கூட பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவரும் பெரிய ஸ்டார் தான். இப்ப நீங்களே சொல்றீங்க அவரை பத்தி பேசுறோம் இல்லாத இடத்துல, அப்ப அவரும் ஒரு ஆள் தான். அதனால நானும் பண்ணேன். ஸோ அதை தாண்டி எந்த ஒரு பெரிய ஆகும் பப்ளிசிட்டி தேவைன்னா எந்த அவசியமும் அந்த மாதிரி கிடையாது. சூப்பர் 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 சூப்பர். இன்னொரு பேசிக்கலா உங்களை ஃபாலோ பண்றதுனால வேற ஒரு சேனல்ல வந்து சில டாபிக்ஸ் பேசியிருந்தீங்க. அதுல வந்து எனக்கு வந்து என்னோட அட்டென்ஷன் காட்டான ஒரு டாபிக்கா ஒரு விஷயம் இது வந்து நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. இப்போ வந்து அதுல வந்து இந்த பேசிக்கலா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டாபிக் அந்த மாதிரிலாம் பேசும்போது நீங்க ஒரு விஷயம் த்ரோ அவுட் பண்ணீங்க, போர்டா த்ரோ அவுட் பண்ணீங்க, விச் ஐ லைக். அதை என்ன சொன்னீங்கன்னா, இதனால என்ன யூஸ், இதனால வந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதை பத்தி பேசியன்னா எல்லாரோட பிரைவசி, அது யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, விச் இஸ் ரைட். பட் அதுல ஒரு கான்ட்ரடிக்டான ஒப்பீனியன் என்னன்னா, இதனால வந்து யூஸ் இல்லைன்னு ஏன் நீங்க முடிவுக்கு வந்தீங்க? மேபி நீங்க சொல்றதுனால இப்போ ஒரு 1000 பேர் அந்த வீடியோவை பாக்குறாங்கன்னா மேபி யாரும் ஏதோ எந்த சப்போர்ட்டும் பண்ணாம இருக்கலாம், இல்ல வந்து அதை கேட்டுட்டு ஒரு என்டர்டெயின்மெண்டா பார்க்கலாம். ஒரு 10 பேர் மேபி இண்டஸ்ட்ரியில ட்ரை பண்றவங்க, இல்ல எங்க க்ளோஸ் டு இண்டஸ்ட்ரி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது ஓகே ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகலாமே. பட் நீங்க சொன்னது வந்து எப்படி பர்சீவ் ஆச்சுன்னா, எனக்கு எப்படி பர்சீவ் ஆச்சுன்னா, அதனால ஏன் யூஸ், ஏன் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதுதான் என்னோட ஏன் யூஸ் இல்லை.
இதே தான் சொல்றேன், நீங்க கேட்கறதுனால எனக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இதுவே ஒரு லேடிஸா இருந்தா நான் வேற மாதிரி ஆன்சர் பண்ணிருப்பேன். சிரிக்காதீங்க ப்ரோ, இது சிரிக்கிற விஷயமே கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த கொஸ்டினை நான் அவாய்ட் பண்றேன், இந்த இன்டர்வியூவும் அவாய்ட் பண்றேன். எதனால அந்த ஒப்பீனியன் வந்து மேபி நீங்க சொல்ற சில வேர்ட்ஸ்னால யாருக்காவது ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்து மேபி அவங்களுக்கு வந்து ஒரு 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 லேர்னிங்கா இருந்து எப்படி ஹேண்டில் பண்றது இண்டஸ்ட்ரியில அப்படின்னு கூட இருக்கு. எங்க இண்டஸ்ட்ரியில ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நம்மளோட மைனஸை சொல்லி அதை ஹேண்டில் பண்ணலாம். இது என்னோட கருத்து. சரி, ஓகேங்களா? என்னோட கருத்து. நீ உன் வாய்ப்பை தேடுறதுக்கு வேற ஏதாவது சொல்லு. எனக்கு நல்லா நடிக்க வரும்னு சொல்லு, எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லு. நீங்க அவங்க 10 கிலோ இறக்கணும்னா நீங்க 15 கிலோ, அந்த மாதிரி விஷயத்துல நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்க. எதுக்காக நம்ம ஃபேமிலியை பத்தி சொல்லியோ இல்ல நம்மள மேல சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பத்தி சொல்லியோ ஒரு ஒரு ஹெல்ப், எந்த ஹெல்ப்புமே வாய்ப்பை கூட தேடக்கூடாதுன்றது என்னோட கருத்து. அதனால எனக்கு அது சொல்ல பிடிக்கல. இன்னொரு விஷயம், ஒரு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு என் பர்சனலா பேசி 4 பேர் கண்ணீர் விட்டு அழுது அதுல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மத்தவங்களுக்கு எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு வேணான்றது என்னோட கருத்து. என்னோட போல்ட்னஸை பார்த்து நல்லா பேசுறாங்க, அந்த திறமையை பார்த்து கொடுத்தாங்கன்னா வேற. சிம்பத்தியை பார்த்தோ என்னோட கண்ணீரை பார்த்தோ என் கஷ்டத்தை பார்த்தோ எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வேணான்றது என்னோட இன்னையில இருந்துல நான் என்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தனோ அன்னையில இருந்து என்னோட கருத்து இதுதான். அதனால எனக்கு எங்கேயுமே சொல்லி புரிய வச்சு நான் இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்கேன்றத புரிய வச்சு வாய்ப்பு வேணும். நான் நடிப்பு திறனை காமிச்சு இன்னைக்கு ரொம்ப ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சாலும் அது பெரிய பெரிய நடிப்பு திறனை காமிச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுல காமிச்சு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது எனக்கு மன திருப்தியா இருக்கும். எனக்கு இந்த ஒரு சாதா விஷயத்துக்காக ஒரு ஃபேமிலி இஷ்யூ சொல்லி என்னோட பர்சனலை சொல்லி எனக்கு என்னெல்லாம் வந்து கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி ஒரு வாய்ப்புனா அது எனக்கு வேண்டாம்னு நான் நினைச்சேன். அதனால எனக்கு சொல்ல விருப்பம் கிடையாது. எனக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லலாம், எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதுல வந்து எனக்கு இன்னொரு பிரச்சனை என்ன தோணுதுன்னா, இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி நீங்க ஒரு ஃபேம்ல இருக்கீங்கன்னும் போது இந்த டைம்ல உங்க ஃபேமிலியை நீங்க முன்னெடுத்திருக்கீங்களா? உங்க ஃபேமிலி பத்தி சொல்லியிருக்கீங்களா ஜென்ரலா? இல்லை ஏன்னா பிகாஸ் எதுக்கு நான் இதை கேட்குறேன் அப்படின்னா, முன்னாடி நம்ம ஃபேம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபேமிலி பத்தி சொல்றதுக்கும் ஃபேம் ஆனவங்க ஃபேமிலி பத்தி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா. ஓகே, இப்போ ஃபேம் ஆனவங்க வந்து மேபி ஃபேமிலி எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்னா மேபி சிம்பத்தி யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன், எனக்கு என் ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரு, இல்லை பசங்க இப்படி இருக்காங்க, இல்லை வேற மாதிரி ஏதாவது இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ ஒரு ஃபேம் வந்துட்டு அப்புறம் உங்க ஃபேமிலியை நீங்க எப்படி அதை பிளேஸ் பண்றீங்க? இல்ல, எனக்கு என்னன்னா வந்து இன்னுமே நான் போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு. சக்சஸ் பார்க்க வேண்டிய இடங்களும் இன்னும் நான் வரல. இப்போ வரையுமே நான் எல்லாத்துக்கும் போராடிட்டு தான் இருக்கேன். உங்களை மாதிரி என்ன மாதிரி இங்க கேமராமேன் எடுக்கிறாங்களோ அவங்கள மாதிரி எல்லா போராட்டமும் எனக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. எப்போ என் ஃபேமிலியை எடுத்துட்டு வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரி முன்னாடி நிறுத்தணும்னு நான் நினைச்சேன்னா அது ஒரு சக்சஸான ஒரு ஸ்டேஜ்ல பெருமைப்படுத்த இடத்துல நிக்க வைக்கணும் அப்படின்றதுனால என் ஃபேமிலியை நான் எங்கேயுமே எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்லை. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒரு இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கும்பொழுது அன்பார்ச்சுனேட்லி அங்க சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அதை கூட சொல்லலாம், நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணலாம், ஏன் அன்னைக்கு நீங்க சொல்லிதான் அழுதீங்க, ஒரு அவங்க பேர் எனக்கு சொல்லாமன்னு தெரியல, ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க கூட தான் அழுதீங்க உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்லி, அன்னைக்கு நீங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கலாம் சார். நான் வாண்டடா சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு பண்ணல. அன்பார்ச்சுனேட்லி அவங்க கேட்ட கேள்விக்கு அந்த இடத்துல பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் அந்த இடத்துல பதில் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல என் ஃபேமிலியை நான் காட்டணுன்ற எந்த அவசியம். அதுக்கப்புறமே அந்த சேனலே எனக்கு மெசேஜ் போட்டு இந்த மாதிரி ஹோம் டூர் பண்ணலாம், பூஜா டூர் பண்ணலாம், உங்க ஃபேமிலி இன்ட்ரோ பண்றது எவ்வளவோ என்ன அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா என்னோட அந்த இன்டர்வியூ வந்து நல்லா போனதுனால. பட் நான் என் ஃபேமிலியை எந்த இடத்துலையுமே இதுவரையிலுமே பெருசா ரிவீல் பண்ணல. ஸோ என்னோட சோஷியல் மீடியாவில் கூட நான் பெருசாக என் ஃபேமிலியை பற்றி ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு இடம் என்னோட வெற்றி மேடை, நான் ஜெயிச்சிட்டேன்ற ஒரு இடம் போகும்போது என் ஃபேமிலியே பெருமைப்படுத்தணும் அப்படின்றது இது எல்லாமே என்னோட கருத்து. நான் ஒரு நாள் என்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தனோ ஒவ்வொரு நாள் லேர்ன் பண்ண விஷயங்கள் என்னோட போராட்டங்களை வச்சு நான் என் குடும்பத்தை இங்கே தான் நிறுத்தணும், பெருமைப்படுத்துறது. ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இது மாதிரிலாம் பண்ணி அவங்கள எடுத்துட்டு வர வேண்டாம்ன்றது என்னோட பர்சனல் கருத்து. விக்ரம் சார் கூட ஸ்கெட்ச் படம் பண்ணீங்க, அதுல இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேபி ஒரு கோ ஆர்டிஸ்டா இல்லை நீங்க ஒரு சீனா இருந்தாலும் இல்லை 5 சீனா இருந்தாலும் அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றீங்க மேம்? என்னாச்சு? ஓகே, இதை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிஜமாவே இது ஒரு
அவரா மாதிரி எனக்கு வந்து அந்த சீனுக்கு ரெக்கக்னேஷன் எப்படி கிடைச்சதுன்னா அவரால் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அவ்வளோ பெருமையா என்னை பத்தி பேசி அத்தனை பேர் முன்னாடியே என்னை பத்திலாம் அவர் பேசணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஆனா எனக்கு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைச்சதுன்றதுனா அது விக்ரம் சாரால தான். ஸோ அதனால அவர் என்னைக்குமே என்னால் மறக்கவே முடியாது. எங்க எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். சோ அதனால அந்த மாதிரி ஒரு நடிக்கிறதுல அவ்வளவு நடிப்பார் அவரு. அந்த மாதிரி ஒரு நடிக்கிற திறமைசாலியான ஒரு நடிகர் முன்னாடி திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைச்சு நான் நடிக்கணும்னா கண்டிப்பா அது எனக்கு ரொம்ப பிளஸ்டாவும் ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணுவேன். மேம் இப்போ அடுத்த ஒரு கேள்வி மேடம். ஒரு நிமிஷம் எடுத்துங்க. நீங்களே கேட்டுட்டு இருந்தா எப்படி? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்றீங்களா? சரி ஓகே. நான்லாம் பயங்கர போல்டா கேட்பேங்க. ஓகே ஓகேங்களா? சரி, எதற்காக நீங்க இந்த மாதிரி வந்து இன்டர்வியூ பண்ணணும்னு வந்திருக்கீங்க எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வச்சு? மேடம் இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் பேஸ் இருக்காங்க. ஓகே. இப்போ படம் பாக்குறாங்க, சீரியல் பாக்குறாங்க, அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க மேம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றீங்கன்னா உங்க ஃபேன்ஸ் உங்களை டிவில மட்டும் ரசிக்காம அவங்களோட இப்போ அதான் இப்போ நம்ம சொல்றது இல்லையா, செலிபிரிட்டிஸ் எது பேசுறது இருந்தாலும் அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பாங்கன்றதுக்காக தான். அதுக்காக, வேற எதுக்காகவும் இல்ல. வேற எதுக்காக நீங்களே ஏதோ யோசிச்சீங்க சொல்லிடுங்க. சரி விடுங்க 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 மேம் சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்க என்ன ஐ மீன் நாம அதுதான் இதுக்குன்னு உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ்ல இருக்காங்க, பேசுறது கேட்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ். எங்களை வந்து கேக்குறாங்க நிறைய பேர், நீங்க எதுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்க, உங்களுக்கு இதான் வேலையா? நான் உங்களை கேட்கிறேன், எங்களை எதுக்காக நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க? நீங்க எடுக்கிறதுனாலதான் நாங்க கொடுக்குறோம். சரி, அப்ப நீங்க எதுக்காக எடுக்கிறீங்க? நீங்க ஒரு பப்ளிசிட்டி எதிர்பார்த்து எடுக்கிறீங்களா? இல்ல தானே? இல்ல மேம், அதுவும் இருக்கு மேம், பப்ளிசிட்டி இருக்கா? இப்ப நிஜமா எனக்கு எந்த பப்ளிசிட்டி இல்லப்பா, உங்களுக்கு இருக்குன்னா அது உங்களோட இது பண்றதே ஒரு பப்ளிசிட்டி. ஒன் ஆஃப் த பார்ட் மேம், ஒன் ஆஃப் த பார்ட். இப்போ வந்து ஒரு மீடியா ஃபார்மே ஒரு பப்ளிசிட்டி தானே மேம். இப்போ எதுக்கு நம்ம போஸ்டர்ஸ் ஓட்டுறோம், இது பண்றோம், அட்வர்டைஸ் பண்றோம், இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் தான். அண்ட் இதுக்குன்னு ரெண்டு விதமாவும் பார்க்கலாம் மேம். இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாவும் பார்க்கலாம், இல்ல இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் உட்காந்து ஒரு பாட்காஸ்ட்ல பேசுறாங்க, ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க. இப்போ நம்மளுக்கும் அப்படிதான் போச்சுன்னு வச்சுங்களேன். அது பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பாக்குறாங்க. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி இதுக்குன்னு ஒரு ஃபேம், ஓகே ஃபைன், நம்ம ஒரு ஃப்ரேம்ல தெரியறோம், இது வந்து பாப்புலர் ஆகிறதுக்கும் பண்றாங்க. ஸோ இதுதான் மல்டி பர்பஸ் தான். சரி ஓகே, பொழைச்சுக்கோங்க மேம். இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, விச் இஸ் குட். இப்போ ஒரு சர்வைவல் இருக்கு மேடம். இப்போ டேரக்டர்ஸ்லாம் சில டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரேன் அப்படின்வாங்க. பட் அது வந்து டிலே ஆகலாம், இல்ல சில இது வந்து தராமல அப்படியே போயிடுறாங்க. பட் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஃபால்ஸ் ஒப்பீனியன், ஃபால்ஸ் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா, இல்ல அது வேணும்னே வந்து சொல்லணும், பதில் சொல்லணும்ன்றதுக்காக சொல்றாங்களா, என்ன? இல்ல, இதே ஒரு இந்த கேள்வி எனக்குள்ளே இருந்திருக்கு. ஏன்னா நானுமே ஒரு இடத்துல வாய்ப்பு தேடி போயிருக்கேன், அந்த டைரக்டர் எனக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அந்த இடத்துல நானும் ஃபீல் பண்ணிருக்கேன், ஒரு டைரக்டர் இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்க மாட்டோம்ல அப்படின்னு நானும் நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நம்ம இருந்து பார்த்ததுனால தெரிய வருதுன்னா, இப்ப வெறும் வந்து ஒரு டைரக்டர் பேஸ் பண்ணி மட்டும் உங்களை செலக்ட் பண்றதோ ரிஜெக்ட் பண்றதோ இல்ல. இது வந்து ஒரு சேனல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் நடக்கல. இப்போ ஒரு ஐடி ஒரு கம்பெனில கூட அவரா நினைச்சாருன்னா உங்களை, ஒரு பர்சன், ஒரு மேனேஜர் நினைச்சாருன்னா உங்களை வந்து ப்ரமோட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு க்ரூ இருக்கு, அவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் உங்களை எடுக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரியும் அப்படிதான். ஸோ அது வந்து தனிப்பட்ட முறையில ஒரு டைரக்டர் மட்டும் எடுக்கிற ஒரு முடிவு கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, ஒரு சேனல் ஹெட் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் அவங்கலாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவராலேயே பதில் நமக்கு சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால ஒரு டைரக்டர் மேல மட்டும் நம்ம பிளைம் பண்றதுன்றது வந்து, பட் இதுல ஒரு ஃபேவரிசம்னு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச ஆட்களை மட்டும் உள்ள எடுக்கணும். சில டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வெளியே எவ்வளோ ஆர்டிஸ்ட், இது வந்து காமனா கேட்கறேன் ஜென்ரலா, ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணணும்னு இருக்கிறாங்க. பட் உள்ள ஆட்கள் வந்து அவங்களுக்கு ஃபேவரட் ஆட்கள், அவங்க வந்து ட்ரெயின் ஆக்டர்ஸா இருக்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை, அப்படி எடுத்துக்கிறாங்க. அதோட ஒப்பீனியன் என்ன உங்களோட ஜெனரல் ஒப்பீனியன்? எல்லாத்துக்கும் ஒரு அம்மா அப்பா ஒரு ஃபேமிலி எடுத்தாலே அதுல ஒரு ஃபேவர் இருக்கு, ஃபேமிலியிலே இருக்குன்னும் பொழுது ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு அவருக்கு தேவையான ஒரு பிடிச்ச ஒரு பர்சனை எடுக்கிறதுல ஒரு எந்த தப்புமே இல்லை. ஆனா அதனால வந்து ஸ்ட்ரகிள் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு தேடிட்டு இருக்கவங்க தான். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தா நமக்கு அதுக்கான எதுவுமே பதில் கிடைக்காது. அந்த ஃபேவரட்டான ஒரு இடத்துல நம்மளும் ஒரு நாள் இருந்திருப்போம். ஒரு டைரக்டருக்கு இல்லாம இருக்கலாம், இன்னொரு டைரக்டருக்கு நம்ம ஃபேவரட்டான பர்சனா ஒரு நாள் ஆகலாம்.
அன்னைக்கு ஆகும்போது நம்மளும் அதே இடத்த தாண்டி தான் வருவோம். அப்போ வந்து நமக்கு பின்னாடி இருக்க ஒருத்தர் வந்து பதில் சொல்வாரு, எனக்கு வந்து ஃபேவரிசம் கிடைக்கல, நம்மளும் அந்த சைக்கிள் வந்துருவோம். கண்டிப்பா வரும். மேடம், thank you so much. Thank you so much. Thank you.